ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு தீபாவளிக்கோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஃபெஸ்டிவலோ இல்லை பிள்ளைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாலோ என்ன செய்கிறதுன்னு தெரிலையா, இடியாப்ப மாவு இருந்துச்சுனாலோ டக்குன்னு முறுக்கு செஞ்சிடலாம். ஒரே ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் 2.5 டம்ளர் மாவு இருந்தாலே போதும். 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக முறுக்கு செஞ்சிடலாம். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் பாராட்டுவாங்க. 2.5 டம்ளர் அளவு தான் பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவு உருட்டு உளுந்து அதை நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக ரொம்ப நேரம் வறுக்காமல் லைட்டாக ஹீட்டு கலர் மாறணும். மாறுறப்பயே ஒரு 2 கைப்பிடி அளவோ இல்லை 1 கைப்பிடி அளவு கூட வாசத்துக்கு போட்டுக்கிட்டால் போதும். ஒரு 3/4 டம்ளர்னால் ஒரு 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா அது ஹீட் ஆனால் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு அடுப்பில் சுடுதண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இந்த மாவு இருக்கு இல்லையா, நீங்கள் சலிச்சாலும் சரி சலிக்கலைனாலும் சூப்பராக தான் வரும். ஒவ்வொருத்தவங்க அச்சை பொறுத்து தான் இருக்குது. நல்லா சுடுதண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நான் அதில் என்ன பண்ணுறேன், 2லேருந்து 2.5 டம்ளர் அளவுக்கு மாவு கொட்டியிருக்கேன். அதாவது இடியாப்ப மாவு தான், வீட்டில் இருக்க மாவு தான், டக்குன்னு செய்யணுன்றதுக்காக 2.5 டம்ளருக்கு மாவு போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு தூவியிருக்கேன். கருப்பு எள்ளு, உங்கள்கிட்ட என்ன எள்ளு இருக்கோ அந்த எள்ளை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா சுடுதண்ணி, அந்த சுடுதண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு அதை மாவை நல்லா கிண்டி விடணும். அந்த ஹீட்லேயே கொதிக்கிற தண்ணியை நல்லா ஊற்றி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி உப்பும் பெருங்காயத்தூளும் நல்லா எல்லா சைடும் போகணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம காய்ச்சின தண்ணியிலையே நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு போதும் பட்டரு. அதுவே அதிகம்தான், பார்த்து நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. நிறையா போட்டிங்க அப்படின்னாலும் முறுக்கு எடுக்கிறப்போ உடஞ்சி போயிடும். அதனால் பட்டரை கம்மியாகவே போடுங்க. ஒரு 3/4 ஸ்பூன் போட்டாலும் போதும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் பக்கத்துலேயே நான் எண்ணெய் காய்ச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா ஹீட் ஆனோன்னே ஒரு 2 குழிக்கரண்டி நல்லா எண்ணெயை ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். அதாவது மாவை காய விட்டுறக்கூடாது. காய விட்டிங்கன்னா முறுக்கு நல்லாவே வராது. நான் கையிலேயே ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால தட்டு இருக்கு இல்லையா, சின்ன சின்ன தட்டுங்க, மூடியில் இந்த கரண்டியில் முறுக்கை புழிஞ்சிட்டு எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தள்ளி போடுங்க முறுக்கை. நான் எப்படி அந்த தட்டு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்கு இல்லையா, அதில் 3 முறுக்கை புழிஞ்சு அதை எண்ணெய் எவ்வளோ இருக்கோ, எண்ணெய் ரொம்பலாம் பிடிக்கவே இல்லை, ஒரு 1/4 லிட்டர் அளவு தான் எண்ணெய் பிடிச்சிச்சு. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட்ட முறுக்கெல்லாம் ஆறுனதுக்கப்புறமே ஒரு சம்படத்தில் சுற்றிலும் கவர் வச்சு சுற்றிலும் ஒவ்வொரு முறுக்காக அடுக்கி வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் அதோட மேலேயும் ஒரு கவர் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சிங்கன்னா அப்பப்போ தேவைக்கு ஒரு 10 நாள் ஆனாலும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், வைக்கிறப்பே உடையுது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.